ஒரு ஐஃபோனுக்காக 3 உயிரே போயிடுச்சு. மகாராஷ்டிரால 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் வந்து ஐஃபோன் வாங்கியிருக்கான். இஎம்ஐ கட்ட முடியலன்றதுனால, அவங்க வீட்ல இருக்க அவங்க அப்பா, அம்மா கிட்டயும் இவனுக்கும் பிரச்சனை ஆயிருக்கு. ஸோ, இவன் கோச்சுட்டு என்ன பண்ணியிருக்கான், மலை உச்சியில வந்து நின்னுட்டு நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாரி பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். இந்த இன்சிடென்ட் வந்து காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு. 1 மணி வரைக்கும் கெஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்பாவும், அம்மாவும் சேர்ந்து எவ்வளவோ கெஞ்ச பார்த்துருக்காங்க. ஆனா, அவன கன்வின்ஸ் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, கிட்ட நெருங்கி போய் அவன் கைய புடிச்சு இழுத்துட்டு இந்த பக்கம் வரலாம் அப்படின்ற மாதிரி அவரு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா, இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவங்க அப்பா கையும் புடிச்சு இழுத்து 2 பேரும் கீழ பள்ளத்துல விழுந்துட்டாங்க. இது பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மாவும் மனசு தாங்க முடியாம, அவங்க அம்மாவும் கீழ விழுந்துட்டாங்க. மொத்தம் ஒரே டைம்ல 3 பேரு கீழ விழுந்து ஸ்பாட்லயே வந்து இறந்துட்டாங்க. அடம் பிடிக்கலாம், தப்பு இல்ல. அதுக்குன்னு இந்த மாதிரியா? இவ்வளோவா அடம் பிடிப்பாய்ங்க? குழந்தைங்க ஆசைப்படுறாங்கன்றதுக்காக நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி குடுத்துட்டு, அதனுடைய வேல்யூவே தெரியாம நம்ம வளர்த்துறக்கூடாது. பார்த்துக்கோங்க.